ஓகே சார். இப்ப இந்த வொர்க் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசும்போது, எல்லாருக்குமே ஒரு விதமான வொர்க் ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே தான் இருக்கணும். ஸோ இதுலேருந்து ஒரு பாஸ் எடுத்துட்டு வெளிய வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேலைக்கு போறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். பட் இந்த வொர்க் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிய வரணும். அட் த சேம் டைம் என் ஒர்க்கும் விடக்கூடாது. நான் பணமும் சம்பாரிக்கணும். அப்படிங்கிற இந்த நிலைமையில இருக்கிற பெண்களும், ஆண்களும் நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியலாக ஒரு வேலையை விட முடியாது, இல்லை மற்ற நீட்ஸ்க்காக நம்மளுக்கு அந்த வேலை முக்கியம். பட் அதே டைமில் நம்மளுக்கு யூ டோன்ட் என்ஜாய் டூயிங் தட் ஒர்க். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஒர்க் என்வாயர்மெண்ட்டை எவ்வளோ டாக்ஸிக் ஃப்ரீயாக வச்சுக்க முடியும், என்னென்ன ஸ்மால் சேஞ்சஸ் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ப்ராப்பரான ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நீங்கள் உங்களோட டேவை அந்த ஒர்க்கில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதை பிரிச்சுக்கணும். மஸ்ட் டூ, டிசைரபிள் டு டூ. அதாவது கட்டாயமாக அந்த வேலை செஞ்சே ஆகணும், இன்னைக்கு செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிட்டோம்னா